வேற வச்சுட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன போல ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழ்நாடு மணல் உரிமையாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் ஆலோசனை கூட்டம் திருச்சியில் நடந்தது. மணல் குவாரிகள் திறக்கவும் எம்சான் விலையை அரசு குறைக்க வலியுறுத்தியும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என முடிவு செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் நடைபெற்று வந்த அரசு மணல் குவாரிகளில் முறைகேடாக அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மணல் எடுக்கப்பட்டதாக கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வழக்கு பதிவு செய்து முதல் இன்று வரை 1.5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் இயங்கி வந்த அனைத்து மணல் குவாரிகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் தமிழகம் முழுவதும் இந்த தொழிலில் பிரதானமாக மணல் எடுப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட 55,000க்கும் மேற்பட்ட லாரிகள் இயக்கப்படாமல் லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், மாட்டு வண்டி தொழிலாளர்கள், கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரும் வேலைவாய்ப்பு இழந்துள்ளோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக அரசு உடனடியாக திறந்து மணல் குவாரியை இயக்கிட வலியுறுத்தியும் லாரிகளில் மோட்டார் வாகன சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஓவர்லோடு எடுத்து செய்வதை தடை செய்து பாசிங் லோடு நடைமுறைப்படுத்த வேண்டியும் கல்குவாரி கிரசர் உரிமையாளர்களாம் தன்னிச்சையாக சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு லாரி தொழிலையும் இந்த கட்டுமான தொழிலையும் முற்றிலும் முடக்குகின்ற நோக்கத்தில் 2 மாதத்திற்கு ஒரு முறை விலையேற்றம் செய்கிறார்கள். கடந்த 4 மாதங்கள் மட்டும் ஒரு யூனிட் எம்சான் பி சாண்டுக்கு ரூபாய் 2000 உயர்த்தியுள்ளார்கள். மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் ரூபாய் 1000 குறைக்கப்படும் என்று கண்துடைப்புக்காக அறிவித்தும் அந்த அறிவிப்பும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மேலும் தமிழகத்திலிருந்து தினசரி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகாவிற்கு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு முறைகேடாக ஆயிரக்கணக்கான கனரக லாரியில் கனிமங்களை எடுத்துச் செல்வதால் ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டித்தான் நாங்கள் பலகட்ட போராட்டம் மனு கொடுத்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினோம், உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். ஆனால் அரசுடைய உயர் அதிகாரிகளோ அமைச்சர்களோ எங்களை அழைத்து கூட பேசவில்லை. கல்குவாரி கிரசர் உரிமையாளர் வேலை நிறுத்தம் அறிவித்தால் 4 நாட்களில் பேசி 2000 விலை உயர்த்திக்கிறதுக்கு அரசு சம்மதிக்கிறது. எனவே மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும், லாரி தொழிலை பாதுகாக்க வேண்டும், கட்டுமான தொழிலாளரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய இந்த 3 பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 23/5/2025 வெள்ளிக்கிழமை முதல் லாரிகளை தமிழகம் முழுவதும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்து ஆங்கே ஒரே இடத்தில் லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் அமர்ந்து மணல் குவாரி திறக்கும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். மேலும் நாங்கள் வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள நாட்களில் கல்குவாரி கிரசர் லாரிகள் கனிமங்களை எடுத்துச் சென்றால் நாங்களே சிறைப்படுத்த அதிகாரிகள் ஒப்படைக்க உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.